Hi students, நாம் இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம்னா Sir Isaac Newton the ingenious scientist. எஸ், இது எந்த லெசன் அப்படின்னாக்க 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வியில் யூனிட் 3 ப்ரோஸ் அதை தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Sir Isaac Newton the ingenious scientist. தி ingenious அப்படின்னாக்க ஜீனியஸ், பிரில்லியண்ட், எக்ஸலண்ட், வெரி கிளவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆஸ் யூஸ்வல் புக் இல்லாமல் ஒன்லி மைண்ட் மேப் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் இந்த லெசனை கவர் பண்ண போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாமா? நம்ம புக்கில் இந்த லெசனை மொத்தம் 2 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க, செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. இந்த வீடியோவில் நாம் இப்போ செக்ஷன் 1 தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Sir Isaac Newtonோட சைல்ட் பர்த் அண்ட் சைல்ட்ஹுட்டை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அவரோட பர்த் அண்ட் சைல்ட்ஹுட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் இந்த பார்ட் 1ல் 5 மெயின் கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஐசக் நியூட்டன்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வர்றது என்னன்னாக்க ஆப்பிள் ட்ரீ அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் ஆஃப்டர் ரீடிங் திஸ் செக்ஷன் we can come across many things that Sir Isaac Newton had invented many things. என்னென்ன அப்படிங்கிறது let's see in this lesson. Newton was born on Christmas Day. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறக்கிறாரு. In the year 1642ல பிறக்கிறாரு. என்ன வில்லேஜ்னா இந்த ஸ்மால் வில்லேஜ் ஊல்ஸ்தார்ப், இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஊல்ஸ்தார்ப் அப்படிங்கிற வில்லேஜில் பர்த் ஆகிறாரு. ஆஃப்டர் ஹிஸ் பர்த் his father passed away. இவர் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளையில் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ஸோ his mother left the place to north Vidam. அதாவது அவங்க அம்மா வந்து ஊல்ஸ்தார்பை விட்டுட்டு, அந்த பிளேஸை விட்டுட்டு நார்த் விதாம் அப்படிங்கிற வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஷிஃப்ட் ஆகிறதுனால மிஸ்ஸஸ் நியூட்டன், அதாவது நியூட்டனோட மதர் என்ன பண்ணுறாங்கனாக்க நியூட்டனை கிராண்ட் மதரோட கண்காணிப்பில் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஹிஸ் மதர் நியூட்டனை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னாக்க நியூட்டனோட கிராண்ட் மதர் பார்த்துக்கிறாங்க. அவங்க வில்லேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. நியூட்டன் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கூலில் அவரை சேர்த்தி விடுறாங்க. சேர்த்தி விட்டதுக்கப்புறம் அவருக்குன்னு he had a set of little tools. அதாவது சின்ன பசங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் வச்சுட்டு அதை வச்சு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது க்யூரியஸில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி Sir Isaac Newton also had a set of little tools. அதாவது சின்ன சின்ன ஸ்பேனர், சிசில், சாஸ், அந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் வச்சுக்கிட்டு he manufactured many playthings. With these aids he contrived many curious articles. With these aids அப்படின்னாக்க அந்த லிட்டில் டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு he contrived, invented many curious articles. அப்படியே புதுசாக, அதாவது பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து வித்தியாசமாக ரொம்ப அட்மைரேஷனோட பார்க்குற மாதிரி நிறைய நியூ ஆர்டிகல்ஸை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஹிஸ் கிராண்ட் மதர் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் ஹிம். பார்த்தீங்களா, என் பேரன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு Sir Isaac Newton பற்றி ரொம்ப பெருமையாக எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இதுதான் செகண்ட் பாயிண்ட். அதோட மட்டும் இல்லாமல் நிறைய புது புது விஷயங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கார். அதை நினச்சி அவங்க கிராண்ட் மதர் ரொம்ப அவரை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ரெண்டிஸ் ஹிம் டு எ கிளாக் மேக்கர். அப்ரெண்டிஸ்னால் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஆமாம், ஒரு படத்தில் வடிவேலு சார் சொல்லுவார் இல்லைங்களா, வாங்கடா அப்ரெண்டிஸுங்களா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதாவது வித்தவுட் த சேலரி இல்லாமல் அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காக, அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக கூட ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் அப்ரெண்டிஸ். இங்கே Sir Isaac நியூட்டனை ஒரு கிளாக் மேக்கருக்கு அப்ரெண்டிஸாக அனுப்புகிறாங்க. கிளாக் மேக்கர் அப்படின்னா வாட்செல்லாம் வந்து புதுசாக நிறைய மாடலில் செஞ்சு ரெடி பண்ணி விற்கிற ஒரு வாட்ச் கடைக்காரர்கிட்ட நியூட்டனை வந்து அப்ரெண்டிஸாக சேர்த்து விடுறாங்க. he had a taste for mathematics. அப்படி கிளாக் பண்ண போன இடத்துல தான் அவருக்கு தெரியுது, என்ன தெரியுதுனாக்க he had a good taste for mathematics. அதாவது மேக்ஸ்லேயும் அவருக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் கண்டுபிடிக்கிறாரு. he manufactured curious clocks. எந்த மாதிரி கிளாக்ஸ் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னாக்க a set of
டான்சிங் ஃபிகர்ஸ், அதாவது டிக் 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 அப்படின்னு சொல்லி நம்ம கிளாக்கில் அந்த செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் டான்சிங் ஃபிகர்ஸ் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. எ ஷிப் செயில்ஸ் அப் அண்ட் டவுன் த வேவ்ஸ், அதாவது அந்த செகண்ட்ஸ் ஹேண்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் முள்ளுகளுக்கு பதிலாக வேவ்ஸ் வந்து போகிற மாதிரி டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் அவர் ரொம்ப பண்ணி கொடுக்குறாரு. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, நாமளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கிளாக்கை தானே ரொம்ப விரும்பி வாங்குவோம். அந்த மாதிரி அவரோட சேல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக போகுது. ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கிளாக்கை விட இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கிளாக்ஸ்க்கு வந்து நாமளே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் நல்லா அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நியூட்டன் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் வாட்டரை வச்சு கிளாக் பண்ணுறாரு. மேக்ஸிமம் என்னது வெயிட்டை வச்சோ அல்லது வீல்ஸை வச்சோ அந்த செகண்ட்ஸ் இந்த மாதிரி பெண்டுலம் அந்த மாதிரியான கிளாக் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக எ பவுல் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளாக்கை செய்கிறாரு. கிளாக் மேக்கிங்கில் அவரோட செகண்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் டயல். சன் டயல்னாக்க சன்னோட நிழல் பட்டு ஒரு குச்சோ அல்லது ஏதாவது ஒன்று வச்சோ அதோட நிழலை வச்சு நம்மளோட டைமை கெஸ் பண்ணுறது, அதை அவர் செய்கிறாரு. அதுக்கு பேர் தான் சன் டயல். அப்படி அவர் க்ரியேட் பண்ண சன் டயல் கிளாக் இன்னமும் அவர் பிறந்த ஹோம் டவுனான வூல்ஸ்தார்ப் வில்லேஜில் இன்னமுமே இருக்குது. அதுதான் லாஸ்ட் பாயிண்ட், ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் இன் வூல்தார்ப். வாட்டர் கிளாக் அண்ட் சன் டயலோட இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எப்படி அந்த வாட்டர் மேலேருந்து ஊற்றுது, அந்த 12 ஹார்ஸ்க்கும் 12 லைன்ஸ் போட்டு அந்த ட்ராப் ஆஃப் வாட்டரை வச்சு அந்த டைமை கெஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னாக்க சன் டயல் கிளாக். சன் டயல் கிளாக்கில் பாருங்கள் சென்டரில் ஒரு ஸ்டிக் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிக்கோட ஷேட் சன்ஷைனை வச்சு டைமை கெஸ் பண்ணுறது. அந்த நிழல் எங்கே படுதோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த டைமை சொல்லுவாங்க. இது எக்ஸாக்டான டைமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா calculating the force of wind. He jumps against the wind and by the length of his jump we can calculate the force of wind. அதாவது காற்றடிக்குது இல்லையா, அந்த காற்றுக்கு எதிர்ப்பாக நின்று அவர் ஜம்ப் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஜம்பிங் ஸ்பீடை வச்சு he calculates the force of the wind, whether it is a gentle breeze or a brisk gale or a tempest. அதாவது சாதா காற்றா, தென்றலா, இல்லை வலுவான காற்றா, இல்லை புயலடிக்கிற காற்றான்னு சொல்லி அவர் அந்த ஜம்ப் பண்ணுற ஸ்பீடு, அந்த லென்த் ஆஃப் ஹிஸ் ஜம்ப், எவ்வளோ தூரம் எவ்வளோ மீட்டர் எத்தனை அடி ஜம்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறத வச்சும் அந்த விண்டோட ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறாரு. இது நமக்கு பார்க்க ஏதோ ஃபன்னியான இன்சிடெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் அதுக்கு பின்னால், இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னால் அவர் நிறைய இன்வென்ட் பண்ணுறாரு, நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. அதோடு மட்டும் அவர் ஸ்டாப் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மில்லை நோட் பண்ணுறார். விண்மில்னா காற்றாலை, காற்றுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய விங்ஸ் எல்லாம் சுற்றும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதை அவர் உத்து பார்த்து அவர் வந்து ஒரு மாடல் ஆஃப் எ வின் மில்லை ரெடி பண்ணுறாரு. நம்ம லெசனோட என் பார்ட்டுக்கு வந்தாச்சு. என்னன்னு பார்த்தோன்னாக்க எ மாடல் ஆஃப் த வின் மில். அட் ரெஸ்ட் ஹி ப்ரைட் இன்டு இட்ஸ் இன்டர்னல் மெஷினரி. அட் ரெஸ்ட் அப்படின்னாக்க அந்த விண்மில் செயல்படாமல் இருக்கப்போ, ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும்போது ஹீ ப்ரைட் இன்டு இட்ஸ் இன்டர்னல் மெஷினரி. ஹீ ப்ரைட் அப்படின்னாக்க ஹீ இன்வெஸ்டிகேட்டட் இன்டு இட்ஸ் இன்டர்னல் மெஷினரி. இன்டர்னல் மெஷினரினா அந்த உள்ள அமைப்புகள், அந்த விண்மில் எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஹீ கன்ஸ்ட்ரக்டட் எ மாடல் ஆஃப் த விண்மில். கன்ஸ்ட்ரக்டட் எ மாடல் அப்படின்னாக்க அந்த விண்மில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரியே இவர் ஒரு மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, செய்கிறார் புதுசாக. அந்த விண்மில்லோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் நாட் ஸோ லார்ஜ். அது ஒன்றும் ரொம்ப பெரிய லார்ஜ் சைஸில் விண்மில்லாம் கிடையாது. இட் இஸ் த சைஸ் ஆஃப் அ பாக்ஸ் ட்ராப்ஸ் டு கேட்ச் ஸ்குவிரில்ஸ். அதாவது சின்ன பசங்கள்லாம் சிட்டுக்குருவியை பிரிக்கிறதுக்கு, ரேட் பிரிக்கிறதுக்கெலாம் குட்டி குட்டி பாக்ஸ் சைஸ்லலாம் கூண்டு, எலி கூண்டு மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ராப் பாக்ஸ் அந்த சைஸுக்கே ஒரு விண்மில்லை ரெடி பண்ணுறாரு. நமக்கு கேட்குறதுக்கே இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அதை பார்க்க இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த மாடல் ஆஃப் அ மில், விண்மில். இந்தாண்ட விண்மில் இருக்குது, இந்தாண்ட அரைக்கிற அந்த மெஷின் இருக்குது. இதை தான் அவர் ரெடி பண்ணுறாரு. இட் இஸ் எ கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாக்க பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் விண்மில் அளவுக்கே ஈக்குவலாக ஃபங்க்ஷன் ஆணுச்சு.
ஈவன் த ஸ்மால் விண்ட் ஃப்ரம் அவர் மவுத், நம்ம வாயில் ஊதுற அந்த சின்ன காற்றுக்கு கூட அந்த ஸ்மால் சைஸு விண்மில் மாடல் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க ஃபங்க்ஷன் ஆனது. சேல்ஸ் இன் மோஷன், சேல்ஸ் இன் அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய அந்த காத்தாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சுது. எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் இன்டு த ஹாப்பர் கன்வெர்டட் இன்டு ஸ்னோ ஒயிட் ஃப்ளோர். எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரைன்ஸ் அப்படின்னாக்க ஒரு கைப்பிடி அளவு கிரைன்ஸ் போட்டால் கூட இன்டு த ஹாப்பர், ஹாப்பர்னால் அந்த ஃபனல் மாதிரி மேலே ரைஸ்லாம் போடுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அரைக்கிற அந்த மிஷினில், அந்த ஹாப்பருக்குள்ளே போட்டால் கன்வெர்டட் இன்டு ஸ்னோ ஒயிட் ஃப்ளோர், நல்லா நைஸாக அரைச்சி மாவாக வெளியே தள்ளுனுச்சு. இது கேட்கவே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா கைஸ்? ஓகே, இதுதான் பார்ட் 1, செக்ஷன் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. Let's see the continuation in the second part. Part 2ல அந்த மாடல், குட்டி விண்மில் மாடலை வச்சு அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்ட் 2ஓட கண்டினியூவேஷனில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லெசன் பார்த்தாச்சு. இப்போ புக் பேக் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். புக் பேக் எக்ஸசைஸ் என்ன இருக்குன்னா, fill in the blanks and choose the correct synonyms. ரெண்டே எக்ஸசைசஸ் தான். Let's see the answers. பேஜ் நம்பர் 66ல இந்த எக்ஸசைசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். fill in the blanks. Isaac Newton was born at Woolstad. Second one, grandmother was advised to apprentice him to a clockmaker. Third one, Isaac made a clock by the dropping of a, எதை ட்ராப் பண்ணி ஒரு கிளாக் கண்டுபிடிச்சாரு? Water. Fourth one, the sundial made by Isaac is still in existence at, எந்த ஊர்லப்பா இன்னமும் இருக்குது சன்டயல்? Woolstad. Fifth one, Isaac constructed a model of the windmill. Let's go to the second topic. Choose the correct synonyms. What is meant by synonyms? Synonymsனா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? Synonyms means meanings. அறிஞ்சொற் பொருள்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் synonyms. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இட்டாலைஸ்டு வேர்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்தா போதும். அதாவது டார்க்காக சாச்சா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இட்டலைஸ்டு வேர்ட்ஸ். அதுக்கு மட்டும் மீனிங்ஸ் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ஒன், Isaac was chiefly remarkable for his ingenuity. அதில் ரிமார்க்கபிளுக்கு what is the answer? B. Option B, notable. Second one, capital. Capital means option A, wealth. Number 3, compost. Compost means made. Option A, made. Fourth one, fame. F-A-M-E, fame. Fame na option D, popularity. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பார்ட் 1 செக்ஷன் 1 இந்த இதோட கம்ப்ளீட் ஆகுது. பார்ட் 2க்கு அப்படி கண்டினியூவேஷன் வரும் பாருங்கள். இந்த மெத்தடாலஜி ஷார்ட்டாக சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு விட்டுடுங்க. மறக்காமல் கீழே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணினது எஸ்ஆர் சிற்றரசி. ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.